அனைவருக்கும் இனிய வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டக்கூடிய மாணவர் அனைவருக்கும் இனிதான மற்றொரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது யூஜி TRB என்று சொல்லக்கூடிய இளங்கலை ஆசிரியர் தேர்விற்கான பாடத்திட்டத்தை பார்த்துட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளையும் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். முதல்ல ஒரு 5 யூனிட்ஸ், அதை பற்றி 6 யூனிட்ஸை பற்றி பார்த்தோம். லாஸ்ட்டாக இருக்கிற 7, 8, 9, 10 இந்த யூனிட்ஸை பற்றி நம்ம பார்த்துட்டு ஒவ்வொரு சாப்டர் வரையாக நம்ம கிளாஸஸ் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாங்க, காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக ஏன் தெரியுங்களா? அல்ஜிப்ரா இன் த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பேப்பர்லேயே, அனலிட்டிக்கல் பேப்பர்லேயே ஒரு முக்கியமான பேப்பர் இது தான். கொஞ்சம் வேறு சப்ஜெக்டும் இது தான். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கும். அதில் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்லாம் முக்கியமான பாயிண்ட். இப்போ 4 டிகிரியில் 3rd டிகிரி ஆர்டர் ஈஸியாக காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் அண்ட் மேப்பிங். ஓகேங்களா? தியரம் லிமிட்டட் இந்த டிஃபரன்சிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட் இது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ரைமா ஈக்குவேஷன், அனாலிட்டிக் ஆஃப் ஃபங்க்ஷன், ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? கம்ஃபர்டபுள் இன்ஸ் எ மேப்பிங். அடுத்து பாருங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாருங்கள் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன், பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது எல்லாமே ரேஷியோ அண்ட் ஃபிக்ஸ்டு பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான ஏரியா. ஸ்பெஷல் பைனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். மொத்தம் இந்த 7 டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கான கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெர்டிக்கல் ஏரியாவை கொடுத்துட்டு அந்த வெர்டிக்கல் ஏரியாவில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்போம், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பற்றி உங்களுக்கு தெரியும். Z is equal to A plus IB. This is a காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? இதில் ரியல் பார்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா A. இமேஜினரி பார்ட் உங்களுக்கு தெரியும், என்னது? B. I இருக்கிறது தான் இமேஜினரி பார்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி I square is equal to -1, I is equal to 1. இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த ஏரியாவில் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனில் இது எப்படி இயங்குது, இதுதான் இதுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். முக்கியமான நமக்கு பாயிண்ட். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் இன்டகரலு, ஆன்டி டெரிவேட்டிவ் இன்டகரலு, இந்த தியரம், பவர் சீரியஸ் தியரம், காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் தியரம், இந்த மோரார் தியரம், இந்த சைனீஸ் இன்டகரல் தியரம், இதுக்கான ஃபார்முலா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஃபார்முலா இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது ஒரு 17 ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா கூட கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் 17 ஃபார்முலா முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த பாயிண்ட்ஸ் நம்ம முக்கியம். மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் பிரின்சிபல் லெமா அப்படின்னு ஒரு பெரிய லெமா இருக்கும். டெய்லர்ஸ் தியரம் ஒரு முக்கியமான தியரம். கால்குலஸ் ஆஃப் ரெடியூஸ் தியரம், எவாலுவேஷன் ஆஃப் எ இன்டகரல், டிஃபைன் எ இன்டகரல் இன் டெக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல் இன் த ரூல்ஸ் ஆஃப் தியரம். ஓகேங்களா? இது எல்லாமே முக்கியமான ஏரியாமா. இது அனலைசிசிங் பேப்பர், அனலிட்டிக்கிங் பேப்பர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வேறு தான் இருக்கும். மேக்ஸிமம் இதில் சம்ஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் தியரி பார்ட்டு நல்லா படிச்சுக்கங்க. சம்ஸ் ஏரியா பெரிய சம்ஸ்லாம் வர மாதிரி தெரியும். அது கொஞ்சம் வேறு தான் தெரியும். அவன் தவிர்த்துட்டு கூட போகலாம். ஓகேங்களா? மற்றவருக்கு சாப்டர் நல்லா ஈக்குவல் பண்ணிட்டால் போதும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், மெக்கானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் ஃபிசிக்ஸ்னே சொல்லலாம். இது ஃபிசிக்ஸ் பேப்பர்னே சொல்லலாம். ஃபிசிக்ஸில் எல்லோருமே நீங்கள் இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா, ஃபிசிக்ஸ். அந்த ஃபிசிக்ஸ் பேப்பரை இதை படிச்சிருந்தீங்க ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டாட்ஸ். ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ஓகேங்களா? ஃபோர்ஸு, பாடி, மொமெண்டம் அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் எ ஜென்ரல் மோஷன் பாடி, எவாலுவேட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸு, பார்ட்டிக்கல் ஃபோர்ஸு, ஃபோர்ஸஸ் ஆஃப் அலாங் தி சைட்ஸ் எ ட்ரையாங்கிள். இது எல்லாமே முக்கியம் நமக்கு. ஃபோர்ஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிசல்டன்ட்டு. இதெல்லாம் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு, விசைனா என்ன, மொமெண்டம் முடுக்கம்னா என்ன, முடுக்கம் அடையக்கூடிய பொருளுடைய நிலைகள் என்ன, இது எல்லாமே நமக்கு ஃபிசிக்ஸில் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அடுத்து யூக்ளிபியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். இந்த ஏரியாவில் யூக்ளிபியத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குமா. ஓகேங்களா? இந்த சாப்டர் தான் பெரிய சாப்டராக இருக்கும். ஆனால் இதில் கொஸ்டின்ஸ் கம்மி. ஆனால் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் சம்மா. நமக்கு தீரத்தை விட இந்த மேக்ஸை பொறுத்தளவுக்கு அப்ளிகேஷன்ஸில் வரக்கூடிய சம் தான் நம்மளை காப்பாற்றும். ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியாவை பார்க்கும்போது. சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த பாடி ரிடக்ஷன் காப்லர் ஈக்குவேஷன். காப்லர் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். காப்லர் விதிகள் என்னன்னு நமக்கு தெரியும்.
நியூட்டன்ஸ் லா அப்படின்னா எனக்கு தெரியும், எல்லா செயலுக்கும் எதிர்வினைகள் உண்டு. அந்த மாதிரி ஃபிசிக்ஸில் ஓரியண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் நம்ம மேக்ஸில் எப்படி, மேக்ஸை வச்சா ஃபிசிக்ஸே நடக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க மாதிரி இருக்கும். லா அண்ட் த ஃப்ராக்ஷன்ஸு, ஆங்கிள் ஃப்ராக்ஷன்ஸு, ஓகேங்களா, யூக்லிபியம் இந்த பாடி, ரோட் ஆஃப் இன்ஸ்லைனு, பிளேனு, ரெண்டாவது வந்து சர்வே ஆஃப் யூக்லிபியம், ஹோமோஜினியஸ் ஸ்ட்ராட்டிஸ்டு, இது எல்லாமே நமக்கு பார்க்க போகிறோம். இந்த பிரிட்ஜ் ஏரியா, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் த ரேட்ஸ், ஓகேங்களா, ஒரு லைட் ஆன்ஸ்ன்னு சொல்கிற பார்த்தீங்களா, எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஒளி ஆண்டுகள் நம்ம பயணிச்சிருக்கிறோம், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கறது தான் இந்த ஃபிசிக்ஸில் சொல்லுவோம். ஃபேஸஸ் பற்றிலாம் நிறைய படிப்போம், சரிங்களா. அப்ளிகேஷன் சம் மட்டும்தான் இதில் மொத்தமாகவே ஒரு 50 சம்மு தான் தீரும். எப்படி பார்த்தாலும் இந்த கொஸ்டின் ஃபுல்லாக சேர்த்து 50 சம்மு தான். இதை பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக 3 to 4 வினாக்கள் வரும், ஓகேங்களா. அடுத்து டைனாமிக், ஓகேங்களா, வெலாசிட்டி, ஓகேங்களா, வெலாசிட்டி அண்டு ஆக்சலரேஷன், ஓகேங்களா, வேல்யூ பார்க்கணும், ஓகேங்களா. கோப்லர் மென்ஷன் மோஷன், ஓகேங்களா, மோஷன். கெப்லர் லா என்ன சொல்லுது, கெப்லர் மோஷன் முடுக்கத்தை பற்றி என்ன சொல்கிறார், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்த ரீட்டைலர் என்று சொல்லக்கூடிய மோஷன் அண்டர் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஓகேங்களா. ஆக்சலரேஷன் இன்ஸ் எ இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா அப்படி பற்றி பார்க்கணும். பிளெயின் மோஷன் அலாங் த வெர்டிக்கல் இன் லைன் த கிராவிட்டி, ஓகேங்களா. நல்லா கவனிங்க, செங்குத்தாக செல்லும் பொழுது நிலவில் இருக்கக்கூடிய கிராவிட்டி என்ன, வெர்டிக்கலாக சமமாக போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ் விசைகள் என்ன, அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அப்ளிகேஷன் சம்மாக பார்க்கக்கூடியது இந்த ஏரியா, சரிங்களா. கான்செப்ட் ஆஃப் பார்ட்டிக்கல் அந்த நியூட்டன் லா மோஷன், ஓகேங்களா. நியூட்டன் யூஸ் பண்ண அந்த 3 லாவுடைய மோஷன்ஸை தெளிவுபடுத்தி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இந்த தலைப்பில் முக்கியமான ஒரு தலைப்பு மோஷன்ஸ் ஆஃப் எ கான்செப்ட் த பார்ட்டிக்கல் இந்த நியூட்டன் லா அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து ஒர்க்கு, எனர்ஜி, பவர். சக்தினா என்ன, வேலைனா என்ன, வேலைக்கான அளவுகள் என்ன, எஸ்ஐ அலகுகளை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அதுதான் இந்த ஏரியாவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. எஸ்ஹெச்எம் அலாங் த ஹரிசாண்டல் லைன்னு சொல்லுவோம், ஹெச்எஸ் அலாங் த வெர்டிக்கல் லைன்னு சொல்லுவோம். மோஷன் கிராவிட்டி இஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மீடியம்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இப்போ இங்கேருந்து ஒருத்தவங்க புறப்பட்டு இங்கே போகிறான்னு வச்சுக்கோம், சரிங்களா. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா அந்த ஏரியா படிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே இந்த தளங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசுவோம். இங்கேருந்து போய் 5 கிலோமீட்டர், ஒருத்தர் இங்கேருந்து போய் இங்கேருந்து போனால் ஒரு 15 கிலோமீட்டர். எது சார் ஒரு சீக்கிரம் போய் செல்லணும், இந்த கிலோமீட்டர் தான் சீக்கிரம் போய் போகிறோம்னு சொல்லுவோம். எது ரொம்ப குறுகிய பாதையில் சேரமோ சொல்லிட்டோம். அதுக்கான பாத்தஸ் ப்ராஜெக்ட்ஸை பண்ணக்கூடியது தான் எனர்ஜி. என்னது, ஒர்க்கு. எப்பேற்பட்ட ஒர்க்குனா வேலை என்ன, ஒரு வேலையை சுலபமாக செய்வது தான் ஒர்க்கு நமக்கு முக்கியம், ஓகேங்களா. அடுத்து பாத் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லக்கூடிய பார்ட்டிக்கல் ஆஃப் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லுவோம். பல பாதைகள் இருக்கும், அது எது நம்ம சீக்கிரமாக போகிறோமோ அந்த பாதை தான் முக்கியம். அனலைசிஸ் ஆஃப் ஃபோர்ஸு ஆக்டிங் பார்ட்டிக்கல், இது நமக்கு முக்கியம். அடுத்து பாருங்கள், ஸ்டாட்டிக்ஸ், யூக்லிபியம், எவாலுவேட் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸு, ஃப்ராக்ஷன் ஈஸியாக இந்த மொமெண்டம் ஆஃப் இன்டர்வல், ஓகேங்களா. இந்த பகுதி இம்பேக்டு, இம்ப்ளைசிவ் ஆஃப் ஃபோர்ஸஸ்ஸு, impact of surface, impact to smooth surface, impact of a to span to the smooth ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ளிகேஷன் ஓரியன்டாக நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள் தான் இங்கே நமக்கு காட்சியளிக்கிறது. முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ், ஓகேங்களா. கீழே பாருங்கள், இந்த யூனிட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆப்ரேஷன் ரிசர்ச், ஓகேங்களா. எதை எப்படி பார்த்தாலும் ஒரு 21 ஃபார்முலா, ஒரு 21 மாடல், ஃபார்முலா கூட சொல்ல முடியாது, ஃபார்முலா 2 ஃபார்முலா தான். லீனியர் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. பர்மிட்டேஷன் முக்கியமாக, ஓகேங்களா. கிராஃபிக்கல் சொல்யூஷன், மிஷினரியை எப்படி யூஸ் பண்ணுறது, முட்டையாக போட்டிருக்கோம் பாருங்கள், 1 2 3, ஒருத்தர் இங்கேருந்து போகிறாரு, இங்கேருந்து வராரு, இங்கேருந்து போகிறாரு, இங்கேருந்து வராரு, இங்கேருந்து போகிறாரு. எது வந்து ஸ்மாலஸ்ட் பாத், அதான் பாத் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. கிராஃபிக்கல் சொல்யூஷன், சிம்பிளக்ஸ் மெத்தட், ஓகேங்களா. பிக் தியரம், அதாவது பிக் பாயிண்ட்டு, எம் மெத்தடு, 2 phases ஆஃப் மென்ஷன் மெத்தடு, பிரைமரி இந்த டூயல் ரிலேஷனு, டூயல் சிம்பிள் மெத்தட் ஆஃப் ரிவிஷன், சிம்பிள்ஸ் மெத்தடு. அடுத்து பாருங்கள், இந்த டென்சிட்டி, அதாவது இந்த டென்சிட்டி, இந்த சென்சிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சென்சிட்டி வேல்யூஸ் ஆஃப், அதாவது இந்த மொத்த கணக்கெடுப்பை பற்றி பேசுவது. நெட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம், அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராப்ளம், ஓகேங்களா. ஆக்சுவலாக கேம் தியரி அப்படி ஒரு தியரியே இங்கே இருக்கும். பேசிக் கான்செப்ட் ஸ்டேட் ஆஃப் எ ஸ்டேட் அனலைசிஸ் ஆஃப் எ
மிஷன் 1, மிஷன் 2, மிஷன் 3, மிஷன் 4 4 மிஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும் பொழுது அந்த ஒர்க்கிங் கான்டெக்டை நம்ம எப்படி எடுக்க போகிறோம், அந்த கண்டென்ட்லேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம், அதை பற்றி பேசுவது தான் இந்த ஏரியா ஆப்ரேஷன் ரிசர்ச். ஓகேங்களா. இன்னும் பிரெட் மெத்தட்னு சொல்லுவாங்க, சிபிஎம் கம் மெத்தட், கப் மெத்தட்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் ஆஃப் இந்த நெட்வொர்க் டைகிராம் முக்கியம். கிரிட்டிக்கல் பாத்து பிரெட்டு. ஓகேங்களா. ஏகப்பட்ட பாத்தஸ் இருக்கும், ஏகப்பட்ட வழிகள் இருக்கும். அது ஸ்மாலஸ்ட் வழியை கண்டுபிடிச்சி அதுக்கான கால்குலேஷன் போட்டு அதுக்கான இலக்கத்தை கொடுக்குறது தான் கிரிட்டிக்கல் பாத்து பற்றி சொல்லுவாங்க, பிரெட்டு மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஈஸியாக கம்பல்சரி வேல்யூஸ் மாடல், பேசிக் கான்செப்ட் ஆஃப் EOQ, அது என்ன, ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் பாத் மெத்தட்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் டிமாண்ட் ரேட் த இன்ஃபைனைட். ஓகேங்களா. அடுத்து இன்ஃபைனைட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரேட் இன் த ஸ்டோரேஜ். ஓகேங்களா. கிளாசிக்கல் ஆஃப் நியூஸ் பேப்பர் பை ப்ராப்ளம் வித் எ டிஸ்கிரிட் டிமாண்ட். ஓகேங்களா. ஒரு டைமில் நியூஸ் பேப்பர் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அந்த டிமாண்டை எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கிராஃபிக்கலாக பார்க்கக்கூடிய பகுதி தான் இந்த ஏரியா கிளாசிக்கல் நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் மாடல் வித் எ ப்ரைஸ் ஆஃப் பிரேக். ஓகேங்களா. 2% சம் ஆஃப் கேம் தியரி. சூப்பராக இருக்குது இந்த கேம் தியரி. ஓகேங்களா. மேக்ஸ் படித்த எல்லோருக்கும் ஒரு ஏரியா, சிம்பிளாக படிச்சிருந்த ஏரியா தான். வித்தவுட் எ பாயிண்ட்ஸ் ஆஃப் டொமைனியன் சால்விங் த 2xn mxn. ஓகேங்களா. கேம் கிராஃபிக்கல் மெத்தட் ஆஃப் எ இன்டிஜர் இன் த ப்ரோக்ராமிங். ஓகேங்களா. பிரான்ச் ஆஃப் பவுண்டட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எது பவுண்டடு, எது அன்பவுண்டடு, எது பவுண்டட் மெத்தடு, எது அன்பவுண்டட் மெத்தடு, இதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஏரியா. கீழே பாருங்கள், அதை விட ஒரு அருமையான ஒரு ஏரியா, எல்லோருமே படிக்கும் பொழுது ஒரு பயந்த ஏரியாவாக இந்த மேத்தமெட்டிக்கல் அண்ட் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா. ப்ராபபிலிட்டினா என்ன, வாழ்வியலோடு தொடர்ந்து நம்ம நான்லாம் வந்து 9th 7th படிக்கும்போது நினைக்கிறேன், டீலா நோ டீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25-50 பெட்டிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 25 பெட்டிகள், 25 பெட்டியிலேருந்து ஒரு பெட்டியில் வந்து 50 லட்சம் இருக்கும். மீதி இருக்கிற பெட்டிகள் ஓப்பன் பண்ணுறோம். ஒவ்வொரு பெட்டி ஓப்பன் பண்ணிட்டே வரும்போது 50 லட்சம் உள்ள பெட்டி எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா. அப்போ நிகழ்தகவு என்று சொல்லக்கூடிய ப்ராபபிலிட்டி மெத்தட் மூலயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி 52 கட்டுகள் கொண்ட சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கிறோம். அந்த ஒரு சீட்டு ராஜா சீட்டாகவோ அல்லது ராணி சீட்டாகவோ இருக்க நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அதை பற்றி பேசுவது தான் இந்த ப்ராபபிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஃபங்க்ஷன். இதில் பாருங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டென்சிட்டி. ஓகேங்களா. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா MCD அப்படின்னு சொல்லுவாங்க. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் MGD. ஓகேங்களா. இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸு இன் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஸ் எ லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். அப்ளிகேஷன்ஸ். பாப்புலேஷனை எப்படி நம்ம கணக்கிடுறோம். இப்போ கூட ஜாதி வாரி கணக்கெடுப்புலாம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஏரியாவில் ரொம்ப பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸ்டாட்டு படித்தவங்க, மேக்ஸ் படித்தவங்க, எக்கனாமி படித்தவங்க, இவங்க 3 பேருக்கும் டிஎன்பிசியில் இப்போ 75 போஸ்டிங் அலோன்ஸ் பண்ணியிருக்கிற சிடி எக்ஸாம்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் நாம் இதெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா. இதில் இருந்து 3 சாப்டராக எடுத்து போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஏடி போஸ்டிங். அதுன்னு வரக்கூடிய நவம்பர் மாதம் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் வரப்போகுது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன சிலபஸ் படிக்க போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம், இதிலேருந்து நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து UGTRBக்கு படிக்கிறோமோ இந்த சிலபஸை கொஞ்சம் சுருக்கி கொடுக்கக்கூடிய பகுதி தான் அங்கே இருக்கும். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது ஃபஸ்ட்டு இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் ஏரியா, மெஷர்மெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் அண்ட் த மொமெண்ட், இந்த ஸ்கியூனஸ், ரெண்டாவது கார்லேஷன் அண்ட் ரேங்க் கார்லேஷன், ரெகரேஷன் லைனு, எக்ஸு ஒய் அண்டு எக்ஸு, இன்டெக்ஸ் நம்பர். ஓகேங்களா. முக்கியமான பாயிண்ட்டு கன்சியூமர் ப்ரைஸ் ஆஃப் இன்டெக்ஸ் மெம்பர். அடுத்து கான்வெகேஷன்ஸ் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் ஆஃப் செயின் பேசிக் இன்டெக்ஸ் மெம்பர், ஃபிக்ஸ்டு பேசிஸ் இன்டெக்ஸ் நம்பர், கர்வு, ஃபிட்டிங்ஸு, பிரின்சிபல் ஆஃப் எ லாஸ்ட் சர்ஃபேஸ். ஓகேங்களா. இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தாம்மா. ஒரு லைன்லேருந்து எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம், ஒரு லைன்லேருந்து எப்படி அது வந்து இது பண்ணுது, அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இது. ஃபுல்லாக நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ரொம்ப சின்ன ஏரியா தான் இது. மூயின்னா என்ன, மொமனா என்ன, மொமெண்டம்னா என்ன, இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. இதில் நம்ம ப்ராபபிலிட்டியை மட்டும் நம்ம பார்க்குறோம். பாப்புலேஷன், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். சரிங்களா. இதில் பாருங்கள், ஃபிட்னஸ் ஆஃப் செகண்டு
degree is a parabola. ஓகேங்களா? fitness power of a curve. ஓகேங்களா? theory of attempts என்று சொல்லக்கூடிய இந்த constitutive data and the independence of associative data ரெண்டு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? கேட்டு பாருங்க, இதுதான் மெயின்ஸ் பார்ட் ஆஃப் இந்த ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா என்ன? ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்துருப்போம். P of A is equal to N of A by N of S. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதுதான் தட்ஸ் ஆல். ஈஸியாக ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to N of A divided by N of S. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இதை பற்றி கண்டுபிடிக்க போகிறோம். சாம்பிள் ஃபேஸ் சின்ன பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ மக்கள் தொகையை பற்றி பெருசாக கணக்கெடுப்பு பண்ணிட்டு இருக்கணும். அதை நம்பராகவோ அல்லது ஒரு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஏபிசி இதையாகவோ மாற்றி அதை கால்குலேஷன் எடுத்துகிறப்போ சாம்பிள் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசம்ஸ் இன் த ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லா அடிஷ்னல் கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. இது முக்கியமாக அடிஷ்னல் கண்டிஷ்னல் ப்ராபபிலிட்டி. இந்த கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. லா ஆஃப் த மல்டிப்ளிகேஷன், இண்டிபெண்டன்ஸ், இந்த ஃபூலின் இன்இக்வாலிட்டி, பயஸ் தியரம், மல்டிபிள் தியரம், ரேண்டம் வேரியபிள் முக்கியம். இந்த பயஸ் தியரம், அடிஷ்னல் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், ஓகேங்களா? இந்த தியரம்லாம் முக்கியமானதுப்பா. இந்த பயஸ் தியரம். ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? என்ன டிஸ்ட்ரிபியூஷன்? நிறையா இருக்குது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன். மொமெண்டம் டிஸ்ட்ரிபியூஷனில் பாருங்கள், கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன், எஃப் டெஸ்ட்டு, டி டெஸ்ட்டு, இந்த மாதிரி பல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஇன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. மொமெண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. மொமெண்ட் ஜென்ரேட்டிங் எம்ஜி எஃப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷனு, தியரிட்டிக்கல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பைஸ்லான் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி ஆஃப் எ கண்டிஷனல் நார்மல் கர்வ், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் த சிம்பிள் லார்ஜ் சிம்பிள், இசட் டெஸ்ட், எஃப் டெஸ்ட் அண்ட் கை ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் கோஃபிஷியன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்முடைய சிலபஸில் சொன்ன பகுதிகள், சிலபஸில் பார்த்த பகுதிகள். ஓகேங்களா? எக்ஸால் யூஜி டிஆர்பி நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் சரிங்களா? பிஆர் விட்டல். ஓகேங்களா? மாணிக்க வாசகம் ஈசாக், ஹைசக். இந்த புத்தகத்தை படித்தாலே ஃபஸ்ட்டு யூனிட் ரொம்ப ஈஸியாக கவர் ஆகிடும். ஃபஸ்ட்டு யூனிட் அப்படியே ஒரு யூனிட் வரைய சொல்கிற பாருங்கள். இந்த புக்கு நமக்கு போதும். கீழே பாருங்கள், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பிஆர் விட்டல். ஓகேங்களா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பிஆர் விட்டல் அண்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஹையர் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஆர்எஸ் அகர்வால். ஓகேங்களா? அதை பற்றி பார்க்கணும். வெக்டர் அனாலிசிஸ். ஓகேங்களா? இது மாணிக்க வாசகம் இசாக் அவர் புக்கு நல்லாயிருக்கும். வெங்கடாஜலபதி அவருடைய புக்கு ஒன்று நல்லாயிருக்குமா? ஓகேங்களா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி புக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாவில் படித்து பாருங்கள், சூப்பராக. ஓகேங்களா? கீழே பாருங்கள், இந்த அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா பிஆர் விட்டலே போதும், பெருசாக அதை பற்றி தேவையில்லை. மாணிக்க வாசகம் இசாக் சூப்பராக எழுதியிருப்பார். ஓகேங்களா? ரியல் அனாலிசிஸ் வெங்கடாஜலபதி புக்கு ஒரு மஞ்சள் கலரில் புக்கு இருக்கும், அந்த பக்கம் வாங்கி படிங்க, சூப்பராக இருக்கும். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பிஆர் விட்டலே போதும் நமக்கு. மெக்கானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அல்ஜிப்ரா. ஓகேங்களா? ஏன்னா இந்த யூஜி டிகிரியில் மேக்ஸ் இல்லாமல் மற்ற டிகிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க படிக்கக்கூடிய ஏரியா இது. அந்த மாதிரி ஏரியாவை கொஞ்சம் பார்த்து படிச்சுட்டு நமக்கு போதும். ஓகேங்களா? இதுக்கு அந்த ஒரு புக்கு மட்டுமே போதுமா? ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச். ஓகேங்களா? இது பல புத்தகம் இருக்குது. அதில் பிஆர் விட்டல் புக்கு, மாணிக்கம் இசாக் அவர் புக்கு மட்டுமே போதும் நமக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்கள் அந்த ப்ராபபிலிட்டி இந்த 10th யூனிட்டை பார்த்தீங்கன்னா பிஆர் விட்டல் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குமா. அந்த புத்தகத்தை நீங்கள் தெளிவு படித்தாலே இந்த ஏரியா ரொம்ப ஈஸியாக கவர் ஆகிடும். இது வந்து உங்களுக்கு யூஜி டிஆர்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்எஸ் அகர்வாலே ஒருத்தர் புக்கு போட்டிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் போட்டிருப்பார் எம்சிக்யூ கொஸ்டினில். ஓகேங்களா? எம்சிக்யூனா மல்டிபிள் கொன்றை கொஸ்டின்ற மாதிரி போட்டிருப்பார். அந்த புக்கு வாங்கி படித்தா நல்லாயிருக்கும். இதுதான் உங்களுக்கான சிலபஸ். இந்த சிலபஸில் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். சார் இதே சிலபஸை நீங்கள் படித்ததுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சிலபஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கம்மா. இதையும் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துங்க. நீங்கள் படிக்கக்கூடியது யாருமே கொஞ்சம் தெளிவுபடுத்தி படிக்கணும், அதுக்காக தான் கொடுத்தேன். 3 யூனிட்ஸ் 3 பேர் இருக்காங்க. யார்? ஸ்டாட்டிக்ஸ் முடித்தவங்க,
மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க, எக்கானமி முடித்தவங்க. இவங்க 3 பேரும் இந்த எக்ஸாம் எழுதலாம். இதில் என்னென்னா இதில் வந்து 200 கொஸ்டின்ஸ் வருமா, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஜிகேவிலேருந்து ஒரு 100 கொஸ்டின், மொத்தம் 300 கொஸ்டின் எழுத போகிறோம், ஓகேங்களா. போன முறை எழுதினவங்க எல்லாம் 120 கொஸ்டின் தான் எதில் பாஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி மெயின் பேப்பரில் எழுதினாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 80 to 85 கொஸ்டின் அல்லது 65 to 70 கொஸ்டின் வந்து ஜிகேவில் போட்டாலும் யூ காண்ட் ஜாப், சரிங்களா. போட்டி ரொம்ப கம்மி இந்த ஏரியாவில். ஏடி எக்ஸாமு, குரூப் 1 லெவல் எக்ஸாமில் நிறையா இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறோம்னு கொடுத்துருவான், சரிங்களா. ரைட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் அங்கே பார்த்தாலும் அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அல்ஜிப்ரா டிக்னாமெட்ரி இருந்துச்சா அங்கே நம்முடைய யூஜிடிஆர்பியில் பாருங்கள். யூஜிடிஆர்பியில் அல்ஜிப்ரா அண்ட் டிக்னாமெட்ரி அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே பாருங்கள் நம்முடைய இந்த டெக்னிக்கலில் அல்ஜிப்ரா அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 20 கொஸ்டின்ஸ் கேட்குறான். இதே தியரி ஆஃப் ஈக்குவேஷன் தான்மா. ரிலேஷன் பிட்வீன் கோஃபிஷியன்ஸ். ஃபஸ்ட்டு டிகிரினா என்ன, பைனாமியல்னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். காம்ப்ளெக்ஸ் ரூட்டு, இரேஷ்னல் ரூட்டு, ஓகேங்களா. இமேஜினரி ரூட்டு, இரேஷனல் ரூட்டு அதில் போட்டிருப்பான். நமக்கு இது காம்ப்ளெக்ஸ் ரூட்டு என்னது, ரிலேஷன் ரூட்டு, ரிலேட்டிவ் ரூட்ஸ், அதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ரூட்ஸ் தான். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் முதல்ல முடிச்சுட்டா இந்த 5 பாயிண்ட் தான்பா. எப்படி நீ வளைச்சி பார்த்தாலும் மொத்தமாக சேர்த்தா அதில் ஒரு 18 to 10 மாடல், 10 to 12 மாடல் தான் இருக்குது. ஓகே, இந்த ஏரியா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படியே அங்கே பார்த்தது அப்படியே இங்கே இருக்கும் பாருங்கள். மேட்ரிக்ஸ் இது என்ன பண்ணீங்க, மேட்ரிக்ஸ் தியரம், சிமிட்ரிக்கே, ஸ்கியூனஸ் சிமிட்ரிக்கே, ஹெர்மிட்டேஷனு, ஓகேங்களா, ஸ்கியூ ஹெர்மிட்டேஷனு, ஆர்த்தோகோனல், யூனிட்டரி மேட்ரிக்ஸு, ரேங்க் மேட்ரிக்ஸ். அடுத்து பாருங்கள் கன்சிடர்ஸியாக இந்த சொல்யூஷன் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனு, கெய்லி ஹெர்மிட்டேஷன் தியரம், எய்கன் வேல்யூஸ் அண்ட் எய்கன் வெக்டர். இது எல்லாமே மேட்ரிக்ஸில் பார்த்தது. அங்கே என்ன யூஜிடிஆரில் பார்த்தீங்களோ அது அப்படியே இருக்கும். முக்கியமான சாப்டர் கேட்டு பாருங்கள். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் இந்த nth டெரிவேட்டிவ், லெப்லாஸ் தியரம், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். nth டெரிவேட்டிவ் மட்டும் பார்க்கணும். அப்ளிகேஷன்ஸு டிஃப்ரென்ஷியலை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். அந்த ஏரியா மட்டும் பார்த்தாலே போதும். ஒன்லி அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான், வேறு எதையுமே பேச வேண்டாம். இந்த பாருங்கள் செகண்ட் யூனிட் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இன்டகரல் கால்குலஸ் அண்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ரெண்டுமே சேர்த்துட்டான். அதில் செகண்ட் டிகிரி டிஃப்ரென்ஷியேஷனு, இன்டகரல் என்ன இருக்கும், லேப்லாஸ்லாம் இருக்கும். இதில் மாற்றிட்டான். அதில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பாருங்கள். இன்டகரல், மல்டிபிள் மெத்தட் ஆஃப் இன்டகரேஷன் என்ன சொல்கிறான், டபுள் இன்டகரேஷன், டிபிள் இன்டகரேஷன், ரெடக்ஷன் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஃபைன்ட் இன்டகிரேஷன் +2 புக்கில் தெளிவாக இருக்குது, +1 புக்கில் தெளிவாக பேசிக் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். டபுள் இன்டகரல், ட்ரிபிள் இன்டகரல், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஏரியா, சர்ஃபேஸ் ஆஃப் வால்யூம், இந்த ஏரியாலாம் அங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன், சொல்யூஷன் PXQ, சிம்பிள்ஸ் ப்ராப்ளம் அன்று e⁻x, e⁻ax, x⁻m, இதெல்லாம் இந்த ஏரியா சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக இருக்கும் நமக்கு. இது எல்லாமே எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மெட்டில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிலே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா இருக்குது பாருங்கள். பர்மிட்டேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன், எலிமெண்டரி, ஆர்பிட்டால் என்று சொல்லக்கூடிய பகுதி, BDE, ஓகேங்களா. என்னது, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், கம்ப்ளீட் இன்டகரல், சிங்குலர் இன்டகரல், ஜென்ரல் இன்டகரல், ஸ்டாண்டர்ட் ஆஃப் டைப், என்னது f(0), f இதை பற்றி கொடுத்துருக்கோம். லார்ஜ் ஈக்குவேஷன் இஸ் எ சிம்பிள் ப்ராப்ளம், ஓகேங்களா. எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஏரியா இது. நீங்கள் யூஜிடிஆர்பி படிச்சுட்டா இந்த கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம், சரிங்களா. அடுத்து மேக்ஸில் 3வது நான் பார்க்க போகிறது வெக்டார் அண்டு ஆப்ரேஷன் ரிசர்ச். ஃபஸ்ட்டு யூனிட்டில் படித்தது மட்டும்தான், வேறு எங்கேயுமே பெருசாக நம்ம போகலை. ஃபஸ்ட்டு பாருங்கள் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த டைவர்ஜன் தியரம், காஸ் தியரம், இந்த கவுல் தியரம், டைரக்ஷனல் ஆஃப் டெரிவேட்டிவ், யூனிட் நார்மல், ஏற்கனவே சொன்ன மாதிரி a வெக்டர் டாட் b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் a வெக்டர் மாடலஸ் ஆஃப் b வெக்டர் காஸ் தீட்டா n கேப். இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். ஒரு a வெக்டரையும் b வெக்டரையும் ஆட் பண்ணணும், ஒரு a வெக்டரையும் b வெக்டரையும் மல்டிபிள் பண்ணணும். எப்படி ஆட் பண்ணால் a வெக்டரோட a வெக்டர் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். இப்போ 2 வெக்டர் ப்ளஸ் 3 வெக்டர் ப்ளஸ்ஸு a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2, b வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3, அப்போ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5. அதே போல் இன்னொரு ab கொடுத்துட்டு a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் கேட்டால் 2யும் 5யும் கூட்டணும், 3யும் 4யும் கூட்டணும், மாற்றி செய்யணும், சரிங்களா. இதை பற்றி சொல்லக்கூடியது தான் வெக்டார் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. சர்ஃபேஸு இதில் 4 ஃபார்முலா, காஸ் டைவர்ஜன், காஸ் கன்வர்ஜன், அந்த தியரத்தை மட்டும் பார்த்தாலே போதும். ஸ்டோக் தியரம், அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் தியரம், ஸ்க்ரீன்ஸ் தியரம், அவ்வளோதான்.
தியரம் இஸ் ஏ சிம்பிள் ப்ராப்ளம். லீனியர் ப்ரோக்ராமிங் பெர்முடேஷன் கிராஃபிக்கல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது பிக் எம் பை சார்ட்டு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ராப்ளம், அசஸ்மெண்ட், இதை பற்றி பார்க்க போகிறோம். பிரெட் மெத்தடு, சி மெத்தடு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே ஓஆரை பற்றி சொல்லக்கூடியது. பிரெட் மெத்தடு, ஈக்குவல் மெத்தடு, யூனிஃபார்ம் டிமாண்ட் ஆஃப் இன்ஃபைனைட் செட் நம்பரு, யூனிஃபார்ம் டிமாண்ட் வித் ஏ இன்ஃபைனைட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இன் மாடல் நம்பரு, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸுமா. இது வரைக்கும் மேக்ஸ் ராஜா. இதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டாலே இதை பாருங்கள், 25, இதில் ஒரு 20, இதில் ஒரு 20, அப்போ எத்தனை ஆச்சுமா? 65 கொஸ்டின்ஸ் இருக்குமா. எத்தனை? 65 கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்டுக்கு வரோம்மா. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிட்னஸ் ஆஃப் சிம்பிள் ஈக்குவேஷன், இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஏ ஸ்டாட். ஸ்டாட்டை எப்படிலாம் இன்ட்ரோ பண்ணுறாங்க, ஸ்டாட் என்ன பண்ணால் கலெக்ஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு இருக்குது? நமக்கு டேட்டாஸை கலெக்ஷன் பண்ணி நமக்கு தருது. கலெக்ஷன் பண்ணி அதை ரிடக்ஷன் பண்ணி ஜிடிபி, என்டிபி, நாட்டினுடைய வருமானம், இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய பகுதியாக இருக்கும். ஓகேங்களா. டேபிளேஷன் டேட்டா, டயக்ராமிங், இந்த கிராஃபிக்கல் ரெஸ்பான்சிபிளேஷன், மெஷர்மெண்ட் ஆஃப் லொக்கேஷன், டிஸ்பிரேஷன் அண்ட் ஸ்கியூனஸ் அண்டு ப்ரைவேட், இந்த ப்ரைவேட் டேட்டான்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த ஏரியா கார்லேஷனு, பார்ஷியலி கார்லேஷனு, ரேங்க் கார்லேஷனு, ஃபிட்னஸ் அண்ட் லீனியர் கோட்டாட்டிக் ஈக்குவேஷனு, இந்த ஸ்கொயர் ஃபங்க்ஷனு, இது எல்லாமே பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த +1 +2 புக். இங்கே படித்தா மட்டுமே போதும். ரொம்ப பெருசாக நீங்கள் போட்டு அதெல்லாம் பண்ண அவசியம் இல்லை சரிங்களா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். செகண்ட் பாருங்கள், ப்ராபபிலிட்டி அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் சொல்லணும். அதெல்லாம் பாருங்கள், இன்ட்ரோ இன் த ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டினா என்ன, அவுட்கம்னா என்ன, சாம்பிள் ஃபேஸ்னால் என்ன, சாம்பிள் ஃபேஸை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இன் டிஸ்ட்ரிபியூஷன், பைனாமியல், பாய்ஸ்லான், ஜாமெட்ரிக்கல், கை ஸ்கொயர், மீன் மீடியன், இந்த மோட். அடுத்து பாருங்கள், இந்த பயஸ் தியரம், அடிஷ்னல் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், எல்லாமே +1 +2 புக்கு வித் டிகிரி புத்தகம். அவ்வளோதான் சரிங்களா. எக்ஸ்ப்ளனேஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாமே இருக்கும் நமக்கு. இந்த சாம்பிளிங், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனு, எஸ்டிமேஷன், பாயிண்ட் ஆஃப் எஸ்டிமேஷன்ஸ் ஆஃப் மெத்தடு, ஹைபாதிசிஸ் ஃபங்க்ஷனு. ஓகேங்களா. இதெல்லாம் முக்கியமான ஏரியாமா சரிங்களா. டைம் சீரியஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஏரியா. டைம் சீரியஸ் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பாருங்கள். டைம் சீரியஸ் கான்செப்ட் வந்து முக்கியம். டயாமீட்டர் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். லீனியர் ட்ரேடிங் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்கல் ஓரியன்ட் அதை பயன்படுத்தக்கூடியதான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங் ஆஃப் யூசிங் எக்ஸல், இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் ஏ எம்எக்ஸ் எக்ஸல்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நல்லா வந்து அப்ளிகேஷன் சம்மா இல்லாமல் ஒரு தேரிட்டிக்கலாக நமக்கு நிறையா இருக்கும். இதை பற்றி சூப்பராக நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா. இதோட நமக்கு மேக்ஸ் ஏரியா முடிஞ்சிடுச்சுமா. அப்போ அதில் ஒரு 65 வந்துச்சா. இதில் பாருங்கள், 20 20 20 25, ஒரு 45, இது ஒரு 25, மொத்தம் இது எல்லாமா 65 65, ஒரு 65. ஓகேங்களா. ப்ளஸ் பண்ண என்ன வருது, 10 மிச்சம் 1 7 6 12 13 130 கொஸ்டின்மா சரிங்களா. இதில் நீங்கள் ஒரு 120 கொஸ்டின் அல்லது 100 கொஸ்டின் கூட போடுங்களா. ஓகேங்களா. போட்டுட்டு மைக்ரோ எக்கனாமி, மேக்ரோ எக்கானமி அப்படின்னு 2-3 பார்ட்டு பிடிச்சிருப்பாங்க. இதில் பாருங்களேன், இது எல்லாமே நம்ம +1 இது டிஎன்பிசி படிச்சிருக்கிற மாணவர்கள் +1 +2 புக்கை படித்து பார்த்துட்டு கூடுதலாக எக்கனாமிக்கல் இந்த சின்கா புத்தகம், ரமேஷ் சின்கா அவருடைய புத்தகம், அதில் வந்து நம்ம +1 +2 புக்கு வித்து இப்போ வந்து சிவா அவருடைய புத்தகம், இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்கு ரொம்ப முக்கியத்துவமான புத்தகமாக இருக்குது. இதை மட்டும் பார்த்தா போதும். இது வெறும் தேரி தாம்மா சரிங்களா. 130 கொஸ்டின், அப்போ 70 கொஸ்டின் இங்கேருந்து வருது. மொத்த சேர்த்து எத்தனை, 200 கொஸ்டின். 200 கொஸ்டினில் 70 கொஸ்டின் இங்கே இருக்குது. இது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம். மேக்ஸு எக்கானமி முடித்தவங்களுக்கு இந்த 2 யூனிட்டை மட்டும் தெளிவுபடுத்தி பார்த்துட்டு மீதியெல்லாம் அப்படியே ஓட்டி வேகமாக. ஓகேங்களா. இதெல்லாம் என்ன பாருங்கள், டிஃபென்ஸியா, இந்த ஜிடிபினா என்ன, என்பிடினா என்ன, அதை பற்றி முழுசாக நம்ம பார்க்க முடியும் தான் இந்த பகுதியாக இருக்கும் சரிங்களா.